இந்த 2015 எப்படி அடிபட்டதுக்கு அப்புறம் எல்லாருமே மாறி போச்சு. அவ்வளோதான் நம்மளால் வாழ முடியாது, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் வீட்டை விட்டு வெளியே வரல. உடம்பெல்லாம் புண்ணு வந்து அழுகி போய் பிடிச்சி டெத்தாகிற ஸ்டேஜுக்கு போய் யார் என்ன சொன்னாங்க, நம்ம வெளியில் வருவோம், நாமளும் கடலில் எவ்வளோ ஆழம் நீந்தி பார்ப்போம். எவ்வளோ கண்ணீர் விட்டேன். இப்போ நான்லாம் அதான் யாருக்குமே சொல்லுவேன், படுக்க போதே என் தலைகாணி முழுதும் கண்ணீரால் தான் நனைஞ்சிருக்கும். நம்ம நல்லா இருக்கும்போது எவ்வளோ பேர் வந்தானுங்களே, ஆனால் எவனுமே நம்மளை திட்டி பார்க்கலையே. ஆல்ரெடி இந்தியா பிளேயர் தான், நான் தேசிய பிளேயர் தான், தேசிய பாரா ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் கிளப் த்ரோவில் அலெக்சாண்டர் ஒரு நம்பர் பற்றி தமிழ்நாட்டில் தான் நம்ம முத்திரை குத்தியாச்சு, அவர் நேஷனல் பிளேயர்ன்ட்டு. அடுத்து நம்ம இன்டர்நேஷ்னல் போகணும், அதுக்கடுத்து ஏஷியன் போகணும், அதுக்கடுத்து ஒலிம்பிக் போகணும். ஒலிம்பிக் போய் மெடல் அடிக்கணும். நம்ம நாட்டுக்கும் சரி சேலத்துக்கும் சரி என்னோடய சப்போர்ட்டருக்கும் சரி நல்லா பெருமையை சேர்த்து தரணும். ரெண்டுலேயுமே கோல்டு, ஸ்டேட்டில் கோல்டு மெடலிஸ்ட்டு 4th இயராக. இப்போ நேஷனலில் ஒரு மெடல் அடிச்சிருக்கேன். இப்போ வருங்காலத்தில் மெடல் அடிப்பேன், ஏஷியன் கேம், ஒலிம்பிக். அதுக்காக என்னுடைய கனவுகள். நான் என்னை யாரெல்லாம் எனக்கு கேவலம் பிச்சை எடுத்து சோர்த்து பண்ண சொன்னாங்களோ அவங்க வந்து என்கிட்ட வந்து வாங்கிட்டு போனோம், உதவி வாங்கிட்டு போனாங்க. அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் நடக்கும்போது எனக்கு ரொம்ப கண்ணீர் விட்டேன். யாரெல்லாம் சொன்னாலும் அதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்ட ஆரம்பிச்சிட்டேன்.